இன்னைக்கு நம்ம பழைய சோறு சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணமே ஏழைங்களோட சோறுன்னு அதை முத்திர குத்துனனால தான். இந்த ஏழைங்களோட சோறை தான் 1000 ரூபாய் கொடுத்து அமெரிக்காக்காரன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மள நிறைய பேர் கேவலமா நினைக்கிற இந்த பழைய சோறுல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. பழைய சோறு ஒரு நேச்சுரல் ப்ரோபயோட்டிக், நம்ம வயிற்றுல இருக்க குட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும். இது நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், அதோட சேர்த்து நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது நேச்சுரல் ஓஆர்எஸ்ஸா ஆக்ட் பண்ணும், உங்க ஃபுல் பாடிக்கே ஹைட்ரேஷன் கொடுக்கும் அண்ட் நம்ம கட் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமா இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை நல்லா ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ டயபெட்டிஸ் அண்ட் நிறைய மெட்டபாலிக் டிசார்டர்ஸை கிளியர் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு பீட்சா பர்கர்னு நம்ம சாப்பிட்டுட்டு எலைட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனா உண்மையான வெல்த்தே ஹெல்த் தான். அப்படி பார்த்தா பழைய சோறு சாப்பிட்றவன் தான் உண்மையான பணக்காரன். இப்போ நம்ம ஃபர்மெண்டட் கஞ்சியோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ்க்கு மில்லட்ஸ் வச்சு எப்படி ஃபர்மெண்டட் கஞ்சி பண்ணணும் அண்ட் அதை செய்யறப்பவும் சாப்பிட்றப்பவும் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயில்டா யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, அந்த லிங்க்கை நானே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன்.